இன்று ஹீமோகுளோபின் அளவை ஆதரிக்க உதவும் 15 சத்தான உணவுகள் மற்றும் அவற்றை தினசரி உணவில் எப்படி சேர்த்து கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம். முதலில் உலர் திராட்சை. இதில் இரும்புச்சத்து உள்ளிட்ட பல சத்துக்கள் உள்ளன. அளவோடு உணவில் சேர்த்து கொள்ளலாம். அடுத்து முருங்கைக்கீரை. இதில் இரும்புச்சத்து, கால்சியம் உள்ளிட்ட பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இதனை பருப்பு, கூட்டு அல்லது பொரியல் போன்றவற்றில் சேர்த்து கொள்ளலாம். மூன்றாவது பேரிச்சம்பழம். இதில் இரும்புச்சத்து உள்ளிட்ட பல சத்துக்கள் உள்ளன. சிறிய அளவில் சிற்றுண்டியாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இயற்கையான சர்க்கரை அதிகம் இருப்பதால் அளவிலே கவனம் தேவை. நான்காவது பசலைக்கீரை. இரும்புச்சத்து மற்றும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் உள்ள இந்த கீரையை பருப்பு, கூட்டு அல்லது பொரியல் செய்து சாப்பிடலாம். ஐந்தாவது கொண்டைக்கடலை. இதில் இரும்புச்சத்து, புரதம் மற்றும் நார்ச்சத்து உள்ளதால் ஊற வைத்து வேக வைத்து சுண்டல் அல்லது சாலட் போல சாப்பிடலாம். ஆறாவது எள்ளில் இரும்புச்சத்து உள்ளிட்ட தாதுக்கள் உள்ளன. எள் உருண்டை அல்லது உணவில் சிறிதளவு சேர்த்து கொள்ளலாம். ஏழாவது பருப்பு வகைகள். துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, மசூர் பருப்பு போன்றவற்றில் புரதம் மற்றும் இரும்புச்சத்து கிடைக்கிறது. தினசரி உணவில் பருப்பு வகைகளை சேர்ப்பது நல்லது. எட்டாவது கொய்யாப்பழம். இதில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளது. வைட்டமின் சி தாவர உணவுகளில் உள்ள இரும்புச்சத்து உடலில் உறிஞ்சப்படுவதற்கு உதவுகிறது. ஒன்பதாவது பீட்ரூட். இதில் போலேட் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. சத்தான உணவு முறையின் ஒரு பகுதியாக இதனை சேர்த்து கொள்ளலாம். பத்தாவது உலர் அத்திப்பழம். இதில் இரும்புச்சத்து உள்ளிட்ட சில தாதுக்கள் உள்ளன. அளவோடு சிற்றுண்டியாக எடுத்துக்கொள்ளலாம். 11வது கீரை வகைகள். பல்வேறு கீரைகளை மாறி மாறி உணவில் சேர்ப்பது பல ஊட்டச்சத்துக்களை பெற உதவும். 12வது பூசணிக்காய் விதைகள். இதில் இரும்புச்சத்து, புரதம் மற்றும் நல்ல கொழுப்புகள் உள்ளன. சிறிய அளவில் உணவில் சேர்க்கலாம். 13வது சோயாபீன்ஸ். இதில் புரதம் மற்றும் இரும்புச்சத்து உள்ளது. வேக வைத்தோ அல்லது உணவின் ஒரு பகுதியாகவோ எடுத்துக்கொள்ளலாம். 14வது ராகி. இதில் இரும்புச்சத்து, கால்சியம் மற்றும் நார்ச்சத்து உள்ளது. கஞ்சி, தோசை அல்லது அடை போன்ற உணவுகளாக எடுத்துக்கொள்ளலாம். 15வது கருப்பு உளுந்து. இதில் புரதம் மற்றும் இரும்புச்சத்து உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இட்லி, தோசை அல்லது பிற உணவுகளில் சேர்த்து கொள்ளலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நியூட்ரிகிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் இயற்கையான ஊட்டச்சத்து குறிப்புகளுக்காக எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.